I would like to ask you only one question. Has Mr. Modi kept up to his promise in the past? Whatever he says, you will act against it only. என்ன சொன்னார் 2014 எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பிளாக் பண்ணி ஒழிச்சிட்டு வந்தார். 15 lakhs போடு வந்தார். இதே மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணார். டிமானிட்டைசேஷன் எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதோ அதே போல தான் இந்த டீலிமிட்டேஷன் சவுத்தை கம்ப்ளீட்டாக முறியடிக்க போது கம்ப்ளீட்டாக சவுத்தே இல்லாத அளவுக்கு பார்க்க போகிறாங்க. ஸோ நார்த் சவுத்துன்ற பிரச்சனையை இவரே உருவாக்குறாரு. தமிழ்நாடு எந்த மாநிலங்களுக்கும் அமித்ஷா பொய் சொல்வதற்கே பிறந்தவர், பொய் சொல்லிக்கொண்டே இருப்பவர். ஆகவே அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேர் பண்ணி அவர் ஏற்கனவே சொன்னல டிமானிட்டைசேஷன் ஆக கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிலாம் போயிட்டு வந்தார். ஒரே ஒரு பைசா இந்த கஜானாக்கு லாபம் வந்துதா? ஒரு சிங்கிள் பை வந்துதா? அதாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க, டீலிமினேஷன் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வராங்க. அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த மசோதாவை படிச்சாலே அந்த நம்பிக்கை வர வேண்டும். It should give the clarification in the bill itself. That is not there in the bill. மசோதாவில் எந்த உத்தரவாதமும் தரப்படவில்லை. மசோதாவில் இல்லாத உத்தரவாதத்தை வெறும் வாய் வார்த்தையால் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எழுத்து வடிவில மசோதால இருந்திருக்கணும் இல்லையா? அது இல்லைன்றதுதானே பிரச்சனை. தோல்வி பயத்தினாலதான் இதை கையில் எடுத்து திமுக பிரச்சாரம் பண்றாங்க. எலெக்ஷன் 4 நாள் இருக்கும்போது இப்ப கொண்டாந்து விடுறாரு. யாருக்கு தோல்வி பயம்? அவருக்கு அங்க அதாவது இந்த 2 ஸ்டேட்ல தான் ஏறத்தாழ 85 எம்பிஸ் இருக்காங்க. இவங்க வராம இருந்துட்டாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனா நாங்க ஏமாறக்கூடியவங்க. எங்கள் தலைவர் கலைஞருடைய மகன், அதனால ஏமாற மாட்டாரு. காசிஸா எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டரும் கூட்டணி தொண்டரும் தேர்தலை பார்த்துப்போம். உங்க கடமை நீங்க செய்யணும், எம்பி அமைச்சிட்டோம். அதனால இந்த பில் அநேகமா நிறைவேறாது.